ஒரான் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம நின்னுட்டு இருக்க இந்த இடம் 2014ல வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆயிருந்த இடம். அதுதான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். $150 மில்லியன் செலவழிச்சு கட்டுன இந்த இடத்துல இப்போ யாரும் விசிட் பண்றது அப்படின்னா யாருமே இல்லாத யாசகர்கள். Of good business. Corona come down. Now half and half. Why? There is no comeback. சிச்சுவேஷனை பொறுத்தவரையில் வியாபாரம் குறவு. மிச்சம் கடைகளை வந்து கூட்டிகிட்டு போய்த்திக்கிறாங்க. டூரிஸ்ட்கிட்ட வர்றது இந்த இடமெல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்குது. தண்ணிகள்லாம் பார்த்தா அப்படி அந்த ஒரு பிரச்சனை. மற்றது பொருளாதார பிரச்சனை தான் மெயினாகவே. அதுக்காக தான் ஆட்கள் வராமல் இருக்கிறாங்க. ஒரான் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நான் நின்றுட்டு இருக்க இடம் வந்து 2014ல வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆயிருந்த ஒரு இடம். அதுதான் நம்ம ஃப்ளோட்டிங் மார்க்கெட். எல்லா டூரிஸ்ட்டுமே இங்கே தான் வந்து அந்த டைம்ல வந்து விசிட் பண்ணாங்க. டூரிஸ்ட் மட்டும் இல்லை, ஸ்ரீலங்கால இருக்க எல்லாருமே இங்கே வந்து தான் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஆனா இப்போ இந்த இடம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்த்த இந்த எம்டியான இடம் வந்து அப்போ அதிகமா போட்டிங்ஸ்க்காக தான் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஆனா இப்போ வந்து எதுவுமே இல்லாம எம்டி ஆகிருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னா யாருக்கிட்ட கேட்டாலும் ஸ்ரீலங்கால வந்து பொருளாதார நிலை வந்து ரொம்பவுமே டவுன்ல இருக்கு, அதனால தான் இப்படியெல்லாம் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ கூட நீங்க பார்க்கலாம், எல்லா பக்கமுமே எந்த க்ரௌடுமே இல்லை. ஏன்னா ரொம்பவுமே தனிமையாக்கப்பட்ட ஒரு இடமாக தான் இது காணப்படுது. இந்த இடம் வந்து 2014ல ஆகஸ்ட் 25ஆம் தேதி மைத்ரிபால சிறிசேன ஹெல்த் மினிஸ்டரா அப்போ இருந்தாரு. அவர்னால தான் இது ஓபன் பண்ணி வைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம இந்த இடம் வர்றதுக்கு காரணமா இருந்தது யாருன்னா, அப்போ இருந்த பிரசிடென்ட் மஹிந்த ராஜபக்ஷனால தான் இந்த இடம் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. 150 மில்லியன் செலவுல வந்து கட்டப்பட்டிருக்கு. குறிப்பா 150 மில்லியன் செலவுல ஒரு இடம் வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அது வந்து ரொம்பவுமே ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து எல்லா விஷயங்களையும் போட்டிங்கா இருக்கட்டும், ஷாப்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி நிறைய விஷயம் மக்களுக்கு தேவையான பாதி விஷயத்த வந்து என்ஜாய் பண்றதுக்காகவே இந்த இடத்துல வச்சிருந்தாங்க. ஸோ அதனாலதான் ரொம்பவுமே 150 மில்லியன் செலவழிச்சு இந்த இடத்த கட்டியிருக்காங்க. கொழம்புல இருக்கிறவங்க மட்டும் இல்லாம வெளியில இருக்கிற ஊர்ல இருந்து கூட நிறைய பேர் வந்து நைட் டைம்ல வந்து விசிட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம டூரிஸ்ட் கூட அதிகமான டூரிஸ்ட் வந்து இந்த இடத்துல தான் நைட்லயும் விசிட் பண்ணுவாங்க. அவ்வளவு அழகா பிரம்மாண்டமா இருந்த இடம் தான் இப்போ எம்டி ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம இந்த மார்க்கெட்குள்ள வந்துட்டோம். இங்க வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கு. ஸோ பார்க்கறதுக்கு இப்போவும் அழகா தான் இருக்கு. இருந்தாலுமே அந்த பக்கம் பார்க்கும்போது ரொம்ப கவலையா இருக்கு. நிறைய விஷயங்கள் அங்க இல்லை அப்படின்னும் போது இந்த பக்கம் வந்து நிறைய ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. இது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்பவே பத்திக் ஃபேமஸ். ஸோ பத்திக் ஷாப் ஒன்று இருக்குங்க இன்னைக்கு. அப்போ டூரிஸ்ட் வந்தாலுமே ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேமஸாக இருக்கு அப்படின்றதையும் அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஷாப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ அந்த சைட் வந்து இலங்கையோட தேசிய கொடி இருக்குது. இந்த பக்கம் வந்து ஃபேமஸான நம்ம சீகிரியா இருக்குது. ஸோ சீகிரியாவுக்கு போகாதவங்களே இருக்க மாட்டாங்க ஸ்ரீலங்காவில் இருந்துக்கிட்டு. ஸோ அதில் இருக்க ஃபேமஸான ஓவியம் ஒன்று பக்கத்தில் இருக்குது. அப்போ இங்கேனிக்கும் அழகான ஒரு ஓவியம், இதுவும் சீகிரியாவில் உள்ள ஓவியம் ஒன்று தான் இருக்குது. ஸோ வெளியிலேருந்து வர்றவங்க ஸ்ரீலங்காவில் வந்து இவங்களோட கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும், ஸ்ரீலங்காவில் இருக்க கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கொடியாக இருக்கட்டும், பௌத்த கொடி மேலே இருக்குது, அதே மாதிரி அவங்களோட லட்சணம் இருக்குது. ஸோ அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. வெளியிலேருந்து ஸ்ரீலங்காவில் இல்லாதவங்க டூரிஸ்டெல்லாம் வந்து பார்த்தா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் விசிட் பண்ணுவாங்க போயிட்டு, அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த இடத்த பார்க்குறதுக்கே ரொம்பவுமே அழகாக இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் இங்கே எல்லாமே பலகையில செய்யப்பட்ட பொருட்கள் தான் இருக்கு. அதாவது இது வந்து கலைப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யானையா இருக்கட்டும்,
இந்த அழகான டிசைன்ஸ் பண்ணி அது வந்து கயிறுல தான் செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்கு பார்க்கிறதுக்கு, ரொம்ப அழகா இருக்கு. அப்புறம் சின்ன சின்ன சிலையெல்லாம் செஞ்சிருக்காங்க, எல்லாமே பலகையில செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எல்லார் வீட்லயும் வந்து வெளியில வைப்பாங்க. அது என்னன்னா கண்ணு படாம இருக்கணும் அப்படின்றதுக்காக எல்லா இடத்துலயும் இந்த விஷயம் அந்த முகமூடியை வந்து வைப்பாங்க. இந்த மாதிரி கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கிட்டு போகலாம். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவுமே கியூட்டா இருக்குது. எனக்கும் வாங்கணும்னு ஆசையா தான் இருக்கு. என்ன பண்ண, நம்ம வாங்கி எங்க கொண்டு வைக்க, அதனால வாங்க தேவையில்லை, பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் 2014க்கு அப்புறம் ரொம்பவுமே டவுன் ஆகிடுச்சு இந்த இடம். நிறைய பேர் வந்து விசிட் பண்ணுறதே இல்லை. ஆனால் அப்போ வந்து நிறைய நைட் டைம்ஸில் வந்து நிறைய இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு? நம்ம பொறுத்தவரையில் இந்த இடத்துல வந்து நான் நைட்டிங் இந்த படுவதில் நான் வந்து கூட்டாளி வந்திக்கிறேன். ஆனால் இப்போ சிச்சுவேஷனை பொறுத்தவரையில் வியாபாரம் குறவு, பிஸ்னஸ் குறவு. அதனால் வந்து மிச்சம் கடைகளை வந்து கூட்டிகிட்டு போய்த்திக்கிறாங்க. ரெண்டு கொடுக்க எல்லாம் சும்மா கூட்டிகிட்டு பேத்திக்கிறாங்க. காரணம் வந்து பிஸ்னஸ் குறவு. மற்ற விசிட்டர் வந்ததுக்கு வியாபாரம் ஒன்றும் இல்லை. 5 years I start this sporting market I am business of good business. Corona come down. Now half and half. Why? Tourists no come back. Understand? Tourists no come back. Sometime next year half and half good. போய் வியாபாரம் இல்லை. அதனால் மக்கள்கிட்ட பணம் இல்லாத காரணத்தினால தான் இது பெரிய சிக்கலில் மக்கள் இருக்கிறாங்க. ஏதோ அந்த கப்பல்சல் வந்து ஏதோ நம்ம இந்த கடையில் குடிச்சிட்டு போகிறாங்க வந்து டிக்ஷன் குடிப்பாங்க. ஆனால் அடுத்த கடையில் பார்த்தாலும் கொஞ்சம் வியாபாரங்கள் குறைவாக தான் நிற்கிது. ஹாய் அண்ணா, வணக்கம். என்னன்னா இந்த இடம் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு ஒரு காலத்தில். இப்போ வந்து நிறைய டூரிசம் இல்லாமல் போயிடுச்சு. நிறைய ஷாப்ஸும் இதில் இருந்துச்சு, 92 ஷாப்ஸ் இருந்துச்சு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இப்போ அது இல்லை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நாட்டோட பொருளாதார பிரச்சனை ஒரு காரணம். மற்றது டூரிஸ்ட்கிட்ட வர்றது இந்த இடமெல்லாம் சுத்தம் இல்லாமல் இருக்குது. இந்த தண்ணிகள்லாம் பார்த்தா அப்படி அந்த ஒரு பிரச்சனை. மற்றது பொருளாதார பிரச்சனை தான் மெயினாகவே. அதுக்காக தான் ஆட்கள் வராமல் இருக்கிறாங்க நான் நம்புகிறேன். 150 மில்லியன் செலவழிச்சு கட்டின இந்த இடத்துல இப்போ யாரும் விசிட் பண்ணுறது அப்படின்னா யாருமே இல்லாத யாசகர்கள். இவங்களை பற்றி யாருமே தேடுறதில்ல. எங்கே போகிறதுனே தெரியாமல் நிறைய பேர் வந்து இங்கே தான் நைட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. இந்த இடத்துல வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலுமே வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ அப்படின்றதுக்காக. ஸோ 150 மில்லியன் செலவழிச்சு கட்டின இந்த இடத்துல இப்போ யாசகர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய இங்கே தப்பான விஷயங்கள் கூட நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. என்னதான் இருந்தாலுமே 150 மில்லியன் செலவழிச்சு இந்த இடத்த கட்டியிருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் தான் இதுக்கான எல்லா ப்ராசஸையும் இனி ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் ஸ்ரீலங்காவோட பொருளாதாரம் இன்னுமே உயரத்துக்கு போகும். இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கருத்துல எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் நம்மளும் முன்னேறலாம், இந்த நாட்டையும் முன்னேற்றலாம்.